பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல சந்திக்கவும் அநேக நேரங்களிலே பலர் பலவிதமான கேள்விகளை கேட்பதற்கு பதில் கொடுக்கவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காய் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் கேட்குற தப்பு இல்லை. ரோமர் 10:17 படி விசுவாசம் கேள்வியினால தான் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால தான் வரும். ஆகையினால பல பேர் பலவிதமாய் கேள்வியை கேட்கிறீர்கள். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்பு ஒரு அம்மையார் என்னோடு பேசி கொண்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டீங்க, ஐயா பிள்ளைகள் கூட கீழ்ப்படிய மாட்டேன் என்கிறதே, இந்த கீழ்ப்படிதலை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கொஞ்சம் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் அதே சமயத்தில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா பல முறை கேட்டாலும் ஒரு நாள் கூட பிள்ளைகள் கீழ்ப்படிவதற்கு சொல்கிறத கேட்குறதே கிடையாது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இப்படி நடக்கிறாங்க. ஆகையினால தயவு செய்து பிள்ளைகளுக்கும் விளங்குற மாதிரி நல்லா பொறுமையாக பேசுவீங்க. கேட்ட வார்த்தை கூட இருக்கலாம், ஆனால் வேதம் என்னைக்கு புதிது. சிலர் சொல்லலாம், ஆமாம் இது கேட்காதா அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நாங்கள்லாம் வளர்ந்து வர்றவங்க இப்போ தான் வேதத்தை கேட்குறோம், கொஞ்சம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக வயசு எனக்கு 15 இல்லை, 45 ஆச்சு. ஆனால் இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரு 4 வருஷம் 3 வருஷமாக தான் சர்ச்சுக்கு போகிறேன். அநேக காரியங்களை அறிந்து கொள்ள ஆசையினால் கேட்குறோம். தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் கண்டிப்பாக தப்பு இல்லை. வேதத்தை அறிய வேண்டும். அப்படி அறியறதுக்கு வாஞ்சை வேண்டும். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிமை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினால இந்த நாளில் உங்களுக்கு கீழ்ப்படிதலை குறித்து நான் பேச வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தை, பழைய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அல்லேலூயா. பிறந்தா பிறந்தா வானவர் புவி பாடிட புகழ் பாடிட பிறந்தா. வானவர் புவி பாடிட புகழ் பாடிட பிறந்தா. பிறந்தா பிறந்தா வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா. தொழுமோத்தில் எடுத்த மகாதேவதே பரே. மாட்டு தொழுமோத்தில் எடுத்த மகாதேவதே பரே. மேல்வை வெறுத்தா தாழ்வை தரித்தா மாதியாகியாய் வளர்ந்தா. மேல்மை வெறுத்தா தாழ்வை தரித்தா மாதியாகியாய் வளர்ந்தா. மாதியாகியாய் வளர்ந்தா. பிறந்தா பிறந்தா ஆனவர் புவி மாநில புகழ்
வணங்க. ஐயா, எல்லாம் எடுத்திருப்பீங்க. இயேசு பிறந்தார் எதுக்கு? வானவர் பூமி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஆனால் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து 30 வருஷ காலம் இருந்தார். அவர் 3.5 வருட காலம் ஊழியத்தையே நம்ம இன்றைக்கி செஞ்சு முடிக்க முடியல. அவர் கொடுத்த கட்டளையை நம்மால் கீழ்ப்படிஞ்சு இன்றைக்கி நடக்க முடியல. ஆகையினால நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் வேதத்தில் எல்லாரும் எடுத்து வச்சுருப்பீங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை இங்க வாசிக்க சொல்லட்டுமா? விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி. நல்ல கவனிங்க, ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு நல்ல கவனிங்க, கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாது இருந்தாள். ஐயா, இவளை குறித்து வேதம் சொல்லுகிறது ராகாப் என்று அவளுடைய பெயர். இவளை குறித்து நாம் சில இடங்களில் தான் நம்ம வாசிக்க முடியும். ஆனால் இயேசுவின் அட்டவணையிலே, பிறப்பின் விவரத்திலே இந்த ராகாப் இடம்பெற்றது எப்படி? எனக்கு அன்பானவர்களே, ஒரே ஒரு காரணம், கீழ்ப்படிதல். வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, அவள் கிரியையினால் நீதி உள்ளவள் என்று நம்ம சொல்ல முடியும். ஏன்னா யாக்கோபு நிருபத்தில் எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இவளை குறித்து நாம் வாசிக்கும் போது இன்னும் ஒரு விசை அந்த வசனம், அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ அவள் நீதி உள்ளவள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதுக்கு காரணம் என்ன? அவளுடைய கிரியை மட்டுமல்ல, கீழ்ப்படிதலும் உண்டு. அதனால தான் அவள் சேதமாகவில்லை. வேதத்தில் விசுவாசம் இருந்தால் போதும்னு சிலர் சொல்கிறவங்க உண்டு. ஆனால் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ரெட்டை குழந்தை தான். விசுவாசம் இருந்தால் தான் கீழ்ப்படிதலே வரும். விசுவாசம் இல்லாத கொண்டு வந்துட்டு நீ கீழ்ப்படினா எப்படியா கீழ்ப்படிவானா? ஒரு நாளும் கீழ்ப்படிய மாட்டான். எனக்கு அன்பாளே, இந்த ராகாப் என்கிற ஒரு வேசி, அவள் அலங்கத்தில் இருந்தவள். ஆனால் அவளை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. ராகாப் என்னும் வேசியும், அவளை குறித்து எபிரேயர் நிருபம் அவளை குறித்து விசுவாச பட்டியலில் எழுதப்பட்டபடி அவள் என்ன செய்தாளா? ஐயா, வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட அழியல. ஏன்னா அன்னைக்கு வேசினா நம்ம எழுதுவோம், இவெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சு போவாமோ. ஆனால் அவள் அழியாமல் இருந்தாள். கீழ்ப்படியாதவர்களோடு கூட அழிக்கப்படவில்லை. அதற்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது, கீழ்ப்படிதல். எனக்கு அன்பார்களை, வேதத்தில் எங்கே பார்த்தாலும் பாருங்க, இந்த கீழ்ப்படியாமை அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறது. உதாரணமாய் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, நல்ல கவனிங்க, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. ஒரு உதாரணத்தையே சொல்றார். ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை தான். யாரு? நமக்கெல்லாம் தெரியும். முதல் மனிதனான ஆதாம். இவன் எதுல இருந்து உருவாக்கப்பட்டான்? ஆதியாகமம் 2:8 பூமியின் மண்ணினாலே. மிக அழகா சொல்லுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இப்படி நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா. அன்னைக்கு தான் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான்.
ஏன்னா ஜீவனை தந்தார், உயிர் வர்றதுக்கும் ஜீவனை தந்தார், நாம் மீட்படைகிறதுக்கும் ஜீவனை தந்தார். அதனால தான் நாம் பாடுறோம். என்ன சொல்றோம்? என்ன பாடுறோம்? ரொம்ப அழகா நம்ம பாடுறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றோ வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றோ வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே, ஏசு போதுமே, போதுமே எந்த நாளிலுமே, எல்லையிலுமே, எந்த வாழ்விலே ஏசு போதுமே. எனக்கு அன்பானவர்களே, ஜீவனை தந்தார். யோபு சொல்லும் போது எனக்கு ஜீவனை தந்தது மட்டுமல்ல, தயவும் பாராட்டினார், அது மட்டுமல்ல பராமரித்து காப்பாற்றினார் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஒரே மனிதன் கீழ்ப்படியாமையில அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க. எப்படி கேட்பீங்க? ஆண்டவர் இந்த மனிதனை படைத்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி, ஆதியாகமம் 2:15 என்ன சொல்லுகிறது? அவனை கொண்டு போய் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆனா அவனுக்கு இன்னொரு காரியத்தை சொன்னார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆனாலும் அதாங்க பிரச்சனை. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை என்னைக்கு நீ இந்த கற்பனையை மீறி கீழ்ப்படியாம போய் செய்றியோ, அதையும் மீறி இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு தான் தோட்டத்தில் கொண்டு வச்சிருந்தார். அவனால கீழ்ப்படிய முடிஞ்சா? இருந்தான், கீழ்ப்படிஞ்சுதான் இருந்தான். ஆண்டவர் பார்த்தார், இவன் தனியாக இருக்கானே, இவனுக்கு ஒரு குடும்பத்தை உண்டாக்கணும். ஏன்னா மல்கியா 2:15 சொல்லுகிறது, தேவன் ஒருவனைத்தான் படைத்தார். நல்ல கவனிங்க, அவர் ஒவ்வொருவராக தான் படைத்தார், ஒரே ஒரு மனுஷனை தான் படைத்தார். மல்கியா 2:15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. ஏன் ஒரே ஒருத்தனை படைக்கணும்? இந்த ஒருத்தனை கொண்டுதான் மனுக்குலத்துக்கு அந்த ஒரிஜினல், அதாவது ஃபாதர், அதாவது நம்முடைய ஆதி தந்தை என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு மனிதன் கீழ்ப்படியாம போனதுனால தான் பாவம். ஏன்னா கீழ்ப்படிஞ்சிருந்தானே இன்னைக்கு என்ன கிடையாது, பாவமே கிடையாது. அவர் என்ன சொல்லிட்டு போனார்? எல்லாத்தையும் சாப்பிடுப்பா, ஒன்றை மட்டும் தொடாத. இதை நம்மளால் காக்க முடியுதா? இன்னைக்கு அநேக நேரம் நம்மளும் அப்படிதான். காத்துக்கொள் 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 காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மா அபிஷேகம், ஆட மேல கண்ணு போச்சுல அம்போதான் அபிஷேகம். காத்துக்கொள் 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 காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்.
ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? அப்பா இதை மட்டும் நீ கீழ்ப்படிஞ்சு நடந்தா, அவ்வளோதான் கொடுத்தது. வேற ஒரு பெரிய கட்டளை அவனுக்கு கொடுக்கல. நமக்கு எத்தனையோ கட்டளைகளை எழுதி கொடுத்தார். யாத்ராமத்தில் வாசிக்கும் போது 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என்ன கட்டளை கொடுத்தா? நமக்கு 10 கட்டளைகள் எடுத்தா அதை சுருக்கி 2 கற்பனையாகவும் கொடுத்தார். அன்றியும் அவனுக்கு நமக்கு கொடுத்த கட்டளை என்ன? என்னை தவிர வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே தண்ணீரும் உள்ள யாதொரு சொரூபத்தை ஆகிலும் உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். அது மட்டுமல்ல, வரிசையா சொன்னார், பொய் சொல்லாத, களவு செய்யாத, விபச்சாரம் செய்யாத, பிறருக்குரிய ஒன்றையும் இச்சிக்காத, இப்படிலாம் கொடுத்தார். அவனுக்கு அத்தனை கட்டளை எல்லாம் கொடுக்கல, ஒரே ஒரு கட்டளை தான். இதை காக்க முடிஞ்சா? அதனால தான் இந்த மனுஷனால ஆண்டவர் உண்டாக்கி, ஒரே ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு கட்டளையை கொடுத்து வச்சார். எப்போ இதுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா போதும். இதுதான் உனக்கு கண்டிஷன். எப்பவும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிஷன் இல்லாமல் இருக்காது. நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணணும்னா கண்டிஷன் என்ன? பரீட்சைக்குள்ளே எதுவும் கொண்டு வரக்கூடாது ஹாலுக்குள்ளே. அதே மாதிரி பிட்டு பேப்பர் என்ன செய்யக்கூடாது? கொண்டு வந்துடக்கூடாது. இப்போ செல்ஃபோன் கூட கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா செல்ஃபோன் கொண்டு வந்தாலும் அதனையும் பார்த்து எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையினால ஆண்டவர் அன்னைக்கு கட்டளை கொடுத்தார். இன்றைக்கி நமக்கு சில காரியத்துக்கு கட்டளை இருக்குது. இப்போ ஒரு வேலைக்கு போகிறோன்னா கரெக்டாக 10 மணினா 10 மணிக்கு இருக்கணும். அதெல்லாம் முடியாது. நான் பையன் வருவேன்னா அவன் போயிட்டு வந்துடுவான். எனக்கு அன்பார்களை, கீழ்ப்படிதல் என்பது நம்ம வாழ்க்கையில் எப்பவும் இருக்கணும், எத்தனை வயசுலையும் இருக்கணும். முதலாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும், கொடுக்கப்பட்ட தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியணும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் மனைவி புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அதுதான் நியாயம். எபேசியர் 6:1 வாசிக்கிறோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம்னே வேதம் சொல்லுது. ஆனால் எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம்? அம்மா சொன்னால் எப்போ மம்மி மம்மி மம்மின்னு எத்தனை வயசு வரைக்கும் சுற்றுறோம்? கொஞ்சம் நாலேஜ் வந்த உடனே, கொஞ்சம் கால் முளைச்ச உடனே நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? கண்டிப்பாக தயவு செய்து சொல்கிறேன் ஐயா, தாய் சொல்ல நிச்சயமாக கேட்கணும். ஏன்னா நமக்கு எந்த நீங்கள் வேதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக இன்றைக்கி எவன்கிட்ட கேட்டான்னு சொல்லுவான், தாயில் சிறந்த கோயில் இல்லைன்னு பாடுறவங்களாம் இருக்காங்க. எனக்கு அன்பான, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது. ஒரே ஒரு மனுஷன். பின்னாடி கூட நோவா காலத்தில் ஒரு கூட்டமே கீழ்ப்படியல, அந்த குடும்பத்தை தவிர. ஆனால் முதல்ல தேவன் படைத்தது ஒருவனைத்தான் படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. ஒரு குடும்பத்தை உண்டாக்கியிருக்கலாமே. ஏன்னா அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார் ஆதியாகமம் 17 அவனுக்கு தரிசனமாய் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இருங்கிறார். ஏன்னா அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால தான் சொல்றாரு, வானத்து நட்சத்திரங்களை பாருப்பா, கடற்கரை மணலை பாருப்பா, அவைகளைப் போல நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. காரணம் என்ன? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் படைத்தவர். வேதம் சொல்லுது, அவராலேயும் அவர் மூலமாகவும் உண்டாயிருக்கிறது. உண்டானது ஒன்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாத்தையும் உண்டாக்கினார். அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் ஒரே ஒரு மனுஷனை தான் படைத்தார். ஏன்னா மனுக்குலம் உருவானதற்கு வரலாறு இந்த வேதத்தில் மிக தெளிவாக இருக்குது. ஒரே ஒரு மனுஷனை படைச்சு, அதுவும் எங்கோ போய் எடுக்கலை, மண்ணை எடுத்து. நாம் பாடுறோம்ல, மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனுவுக்கு மன்னாவை தருவது, மண்ணான மனுவுக்கு மன்னாவை கொடுப்பது லேசான காரியம்,
இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். வண்ண பிசைஞ்சு மனிதனை படைச்சு அவனுக்கு கட்டளை கொடுத்தது என்ன? எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோ, உனக்கு தான் எல்லாம். நோவா பேழையை விட்டு இறங்கும் போது இந்த பூமி அவனுக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு, அவனும் அப்போ தான் பயிரிட்டான். ஆனால் ஆதாமுக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் உண்டு பண்ணி ஒரு கட்டளையை மட்டும்தான் கொடுத்தார். இதில் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோ, ஆனால் ஒன்றை மட்டும் தொட்டுறாத. அவனால் காப்பாற்ற முடிஞ்சா? ஏன் முடியலை? அவனுக்கு ஒரு துணையை கொடுத்தார். ஏன்னா தனியாக இருக்கக்கூடாது, மனுஷன் இருந்தால் சும்மா இருக்க மாட்டான்னு தெரியும். அதனால தான் நாம் தனிமைங்கிறது அநேக நேரம் விரும்புறது இல்லை. வேர்ட்ஸ்வொர்த் கவிஞன் தான் சொல்லுவார், எமோஷன்ஸ் ஆர் ரீகலெக்டட் இன் ட்ரைங்குலிட்டிம்பார். ஆனால் மனிதன் தனியாக இருக்கக்கூடாது, அது தேவனுடைய திட்டம். அதுக்காக ஒரு பெண்ணை உண்டாக்கி அவன் விழாவில் இருந்த ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை படைத்து கூட்டிகிட்டு வந்தார். உடனே சொன்னால், இவள் என் எலும்பின் எலும்பும் மாமிசத்தில் மாமிசமும், மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மனுஷி. அன்னைக்கு தான் மனுஷன் மனுஷின்னு சொன்னோம். இப்படி சொன்ன இந்த ஆதாமுக்கு கமாண்ட் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், வேற எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் சாப்பிடலாம், எல்லாத்தையும் உனக்கு தான். நமக்கு இன்றைக்கி எத்தனை சந்தோஷம், எல்லாத்தையும் காட்டி இது பூரா உனக்கு தான் தானே எவ்வளோ சந்தோஷப்படுவோம். நிறைய பேருக்கு ஏடிஎம் பெட்டி காட்டினா கூட சந்தோஷப்பட மாட்டேன். இது இருக்க பணம் நமக்கு தான், எனக்காக போதுமோ உண்மை. ஆனால் ஆண்டவர் அப்படி சொன்னார், அத்தனையும் காண்பித்து படைத்து எல்லாவற்றுக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் அவனால் கீழ்ப்படிய முடிஞ்சா? அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரே மனிதனாலே பாவம். இந்த மனிதனுக்குள்ளிருந்து வந்த பெண் தான் ஐயா கொஞ்சம் கற்பனை மீறினான். அப்படி மீறினதுனால ஆதாமும் அதற்கு உடன்பட்டு விட்டான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் மக்களே, கீழ்ப்படிவதல் என்பது மிக 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 அவசியம். இன்றைக்கி அநேக நேரங்களில் நாம் வேலை பார்க்குற இடத்துல கூட அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கவே கூடாது. ரோமர் 13:1 வாசிக்கிறோம், அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நேமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். மறந்துடக்கூடாது. அதிகாரம் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கு? தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் கிடையாது. அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கோ துர்க்கிரியைகளுக்கோ இருக்கட்டும், ஆனால் கீழ்ப்படிய வேண்டும். அதிகாரத்திற்கு எதிர்த்து என்ன செய்யக்கூடாது? நிற்கவே கூடாது. ஆனால் அன்றைக்கு ஒரு மனிதன் அதை மீறினதுனாலே பாவம் வந்தது. தொலைக்காட்சி பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? எப்படி பிரதர்? ஐயா, இந்த நிகழ்ச்சி வருவதற்கு மட்டும் மாதம் 30 நாள் ஒவ்வொருத்தர் தாங்கணும். ஏன்னா 5000 ரூபா ஒரு நாளைக்கு ரெக்கார்டிங்கை சேர்த்து சொல்கிறேன், ஒலிபரப்புறதை சேர்த்து சொல்கிறேன். இதை வச்சு தான் இதில் வரக்கூடிய சின்ன காணிக்கை மிஞ்சர் தான் பார்வையற்ற மக்கள் திருச்சபை 1 இல்லை 2 இருக்குது. இதை நடத்துவதற்கு ஆண்டவர் தருகிற பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் இந்த ஊழியத்தை தாங்கி வர்றீங்க. உங்களுடைய முகம் தெரியாது, எனக்கு உங்கள் நிறம் தெரியாது, நீங்கள் பெரியவங்களா சின்னவங்களா கூட தெரியாது. நீங்கள் ஒருவேளை உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோ அனுப்புனா கூட என்னால் பார்க்க முடியாது. ஆனால் எத்தனையோ பேர் தாங்கி வர்றீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிக்கட்டும். ஆதியாகமம் 50:21 படி நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்றாரே ஆண்டவர். அப்படி உங்கள் பிள்ளைகளை பராமரிக்கட்டும். அது மட்டும் இல்லை ஐயா, எங்களுடைய சபை எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடைச்சா, எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும், வரும்போது திருநெல்வேலிக்கோ மதுரைக்கோ ஃபோன் பண்ணிட்டு வாங்க, தாராளமாக வந்து பார்க்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த ஆலயத்திற்கு ஒரு நாள் உணவு கொடுக்கிறதுக்கு உதவலாம். இந்த பார்வையற்ற மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டுமே மாதம் 16,000 ரூபா வேன் வாடகை.
ஒரு மாதத்துக்கு இந்த ஆத்மாக்களை கொண்டு வரக்கு நான் உதவலாம். ஒரு ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். அதுவும் கிறிஸ்மஸ் காலம். இப்போ கிறிஸ்மஸில் எல்லாருக்கும் நன்மை செய்வீங்க. நான் கவர் யாருக்கும் அனுப்புறதில்லை. ஏன்னா இவ்வளோ செய்யுங்க, எனக்கு இவ்வளோ தேவையெல்லாம் சொன்னதில்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அவர் காண்கிற தேவன். நாம் செய்கிற நன்மையும் அவருடைய கணக்கில் தான் இருக்க போகுது. நீங்களும் கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்துக்கே தாங்கலாம். எப்படி பிரதர்? 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, நாங்கள் அக்கௌண்ட்டுக்கு வைக்கிறதுக்கு வழி இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக வழி இருக்குது. செக்கு போடும்போது தயவு செய்து என்கிட்ட கேட்டு, எப்படி எழுதணும் கேட்டு போடுங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு விளக்கமே சொல்லுவோம். சிலர் தவறுதலாக போட்டு உங்களுக்கு திருப்பி அனுப்பி அப்புறம் உங்களுக்கு தான் நீங்கள் போட்டு ஐயோ நம்ம காணிக்க திரும்பி வந்துருச்சேன்னு நினைக்க வேண்டியிருக்கும். எங்கிட்ட கேளுங்க. இல்லைன்னா 84 388 52 500 8438852500 இந்த நம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். இது அந்த ஃபோன் நம்பரை போட்டிங்கனாலே வரும். தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஏன் பிரதர் 5க்குள்ளேங்கிறீங்க? ஆமாம், நான் தெருவில் பிரசங்கம் பண்ணுற ஆள். அதை வச்சு தான் இந்த தொலைக்காட்சி ஓடும். ஆகையினால தெருவில் பிரசங்கம் பண்ணி போகிறோம், உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணலையான்னு வேதனைப்படக்கூடாது. அதனால் காலை 10லேருந்து 5க்குள்ளே பண்ணுங்க. எமர்ஜென்சியாக இருந்தால் எந்த நேரம் பண்ணாலும் நான் ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே கீழ்ப்படிதல் என்பதை குறித்து நாங்கள் கற்று வருகிறோம். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும், புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும், தகப்பன் தாய்க்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். இதை அநேக பிள்ளைகள் இன்றைக்கு கற்றுக்கொள்வதில்லை சுவாமி. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வாலிப பிராயத்தில் தன் இஷ்டப்படி கண்ணின் காட்சிகளின்படி நடந்தால் முடிவிலே நியாய தீர்ப்பு என்பதை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் உணர்வையும் கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வாழ்நாளில் ஒன்றை கூட்டித் தந்து வாழ வைத்ததற்காய் ஸ்தோத்திரம். பலவித நன்மைகள் செய்து இந்நாள் வரை காத்ததற்காய் ஸ்தோத்திரம். வேடனின் கண்ணிக்கு தப்புவித்து சுகமாய் காத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஊனுடை தந்து ஆதரித்து உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கடன் பாரத்தில் இருப்போருக்கு, கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு வேதனை விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.